வணக்கம். நடிகர் விஜய் 2026ல ஜெயிக்க முடியுமா? இது வெறும் ரசிகர்களோட ஆசை மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான கணக்கு இருக்கா? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் பட்ட ஆதார அடிப்படையான வியூகத்தை தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் கேளுங்க. அது ஒரு பிரச்சார மாதிரி தெரியல, அது ஒரு ஊர்வலம் மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு வரிதாங்க இந்த முழு பகுப்பாய்வோட தொடக்க புள்ளி. ஏப்ரல் 8ஆம் தேதி தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவுல நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு சாதாரண அரசியல் கூட்டத்தை விட ரொம்பவே பெரிய விஷயம்னு இந்த வரி நமக்கு உணர்த்துது. சரி, நாம இப்போ முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது இது ஒரு ஊர்வலம், பிரச்சாரம் இல்ல. இந்த கட்சியின் உண்மையான பலத்தை புரிஞ்சிக்க விஜய்க்கு கிடைச்ச அந்த இயற்கையான பிரம்மாண்டமான மக்கள் கூட்டத்தோட தன்மையை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். சும்மா யோசிச்சு பாருங்க. 30 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பா சொல்லணும்னா அதுல நிறைய பெண்கள், அப்புறம் முதல் முறையா ஓட்டு போட போற இளைஞர்கள். ஒரு புதுசா ஆரம்பிச்ச கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு எழுச்சிய அரசியல் நோக்கர்கள் கடந்த ஒரு தலைமுறையில பார்த்ததே இல்ல. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. சவுத் தமிழ்நாட்டுல ஒரு புது கட்சி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மக்கள் சக்தியை உருவாக்குனதா நம்ம பார்த்திருக்கோமா? இந்த ஒரு கேள்விதான் இந்த நிகழ்வை ரொம்பவே தனித்துவமாக்குது. இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்கணும். பாருங்க, 2006ல விஜயகாந்தோட தேமுதிக தனியா நின்னு ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சாங்க. கமல்ஹாசனோட மணிமாவால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. ஆனா விஜயோட தமிழக வெற்றிக் கழகம், அதாவது தவக, தேர்தலுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு பெரிய கூட்டங்களை இருக்குதுன்னா இந்த முறை ஏன் வித்தியாசமா இருக்கலாம்னு நமக்கு புரியுது இல்லையா? சரி, இப்போ இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற வியூகத்தை பத்தி பார்ப்போம். இது நடந்த இடமும் சரி, அங்க பேசப்பட்ட செய்தியும் சரி, ரெண்டுமே ரொம்ப நல்லா திட்டமிடப்பட்டது. ஏன் தூத்துக்குடி, திருநெல்வேலி? ஏன்னா இந்த 2 இடங்களும் அரசியல் ரீதியா ரொம்பவே சவாலான, ஆனா ஜெயிச்சா பெரிய பலன் தரக்கூடிய போர்க்களங்கள். அங்க தவையவுக்கு கிடைச்ச வரவேற்பு அவங்க புதுசா ஒரு அலையை உருவாக்குனாங்கன்னு அர்த்தம் இல்ல. அங்க ஏற்கனவே இருந்த அதிருப்தி அலைய தங்களுக்கு சாதகமா மாத்துனாங்கன்னு தான் அர்த்தம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஜயோட நேரடி மேற்கோள் அவரோட முக்கியமான அரசியல் திட்டத்தை தெளிவா சொல்லுது. அவர் இந்த தேர்தலை ஒரு இருமுனை தேர்வா மாத்த நினைக்கிறார். இதுக்கு அரசியல் அறிவியல்ல ஒரு பேர் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கிட்ட போய், பாருங்க, அதிமுகவால ஜெயிக்க முடியாது, அதனால உங்க எதிர்ப்பு ஓட்டை எனக்கு கொடுங்கன்னு விஜய் சொல்றாரு. இதன் மூலம் அவர் தன்னை திமுகவோட பிரதான எதிரியா நிலைநிறுத்திக்கிறாரு. சரி, இப்ப தவைக்க பிரச்சாரத்தோட மைய பகுதிக்கே வருவோம். வாக்காளர்கள்ல ஒரு குறிப்பிட்ட ரொம்ப பெரிய பிரிவை மையமா வச்சு உருவாக்குன ஒரு கட்டமைப்பு இது. இந்த நம்பரை நல்லா கவனிங்க. 2.28 கோடி. இது ஒரு சாதாரண நம்பர் இல்ல. இதுதான் விஜயோட வியூகத்தோட அச்சாணி. தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தி இந்த நம்பருக்கு இருக்கு. அது என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அந்த 2.28 கோடிங்கிறது 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற வாக்காளர்களோட எண்ணிக்கை. இது மொத்த வாக்காளர்கள்ல 40%. அப்பா, இந்த தலைமுறை ரீதியா ஏமாற்றம் அடைஞ்ச வாக்காளர்களை தான் தவக குறிவைக்குது. இந்த வரைபடம் இத ரொம்ப தெளிவா காட்டுது. விஜயோட வியூகம் வரலாற்று ரீதியா எவ்வளவு தனித்துவமானதுன்னு இந்த அட்டவணை காட்டுது. பாருங்க, மத்த திராவிட கட்சிகள் குறிவைச்ச பாரம்பரிய வாக்காளர் தளங்கள்ல இருந்து இது முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. சரி, இப்ப பிரச்சாரத்தோட செய்திக்கு வருவோம். இங்க அரசியல் வாக்குறுதிகள்ல ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சியை நாம பார்க்கறோம். வாழ்வாதாரத்திலிருந்து லட்சியங்களை நோக்கிய ஒரு நகர்வு இது. தவ்வைக்காவோட தேர்தல் அறிக்கையை வரும் கொள்கை லிஸ்டா மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு அரசியல் கருவி. இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒரு குறிப்பிட்ட வாக்காளர் குழுவை ரொம்ப துல்லியமா குறிவைக்குது. இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம். பழைய இலவச அரசியல் மாதிரிக்கும் தவைகவோட லட்சியங்களை மையப்படுத்தின இந்த அணுகுமுறைக்கும் உள்ள வித்தியாசத்தை இது காட்டுது. அன்றாட சுமையை குறைக்கிறதுங்கிறத தாண்டி லட்சியங்களுக்கு உதவுறதுங்கிறது இன்றைய வாக்காளர்கள் கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்பர்ஸ் என்ன சொல்லுது? யதார்த்தம் என்ன? இப்ப அத உறுதியான தரவுகளோட பார்ப்போம். ஒரு புது கட்சிக்கு முன்னாடி இருக்கிற பெரிய தடைகள் என்னன்னு நம்ம ஆராயலாம். இந்த பார் சார்ட் பரவலா விவாதிக்கப்படுற ஒரு இடப்பங்கீட்டு கணிப்பை காட்டுது. இது ஒருவேளை ஒரு தொங்கு சட்டசபை வந்தா எப்படி இருக்கும்னு நமக்கு உடனடியா புரிய வைக்குது. இந்த காலவரிசை ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு நல்லா புரிய வைக்குது. ஒரு புது கட்சி முதல் தேர்தல்லே தனியா நின்னு ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு அரசியல் பூகம்பம் மாதிரி. இதுக்கு முன்னாடி வரலாற்றுல இந்த மாதிரி நடந்ததே இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். வெறும் உற்சாகம் மட்டும் வாக்குகளா மாறாது. ரசிகர் மன்றங்களை பூத் கமிட்டிகளா மாத்துறது, கட்சி கட்டமைப்பை அடிமட்டம் வர கொண்டு போறது, குறுகிய காலத்துல தலைவர்களை அடையாளம் காண்றதுன்னு தவேகவுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சவால்கள் இருக்கு. இந்த தடைகளை அவங்க எப்படி தாண்டாங்கன்றத பொறுத்துதான் வெற்றி அமையும்.
இப்ப நாம இந்த பகுப்பாய்வோட கடைசி மற்றும் ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய வாக்காளர்களோட கற்பனையை ஈர்த்த ஒரு ரொம்ப சிம்பிளான கணக்கு இது. இந்த வைரல் போஸ்டர் கணக்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். மொத்த வாக்காளர்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீத இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டா அது எப்படி 36% வாக்கு வங்கியா மாறும்னு இது காட்டுது. மக்கள் தொகையை ஒருங்கிணைச்சா அது எப்படி ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும்னு இது தியரிட்டிக்கலா விளக்குது. இந்த கணக்கோட முடிவு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. 36% வாக்கு வங்கி கிடைச்சா தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிடலான்னு வரலாறு சொல்லுது. ஆனா இது நடக்கணும்னா இதுக்கு முன்னாடி நாம பாத்திராத அளவுக்கு இளைஞர்களோட வாக்குகள் தவகவுக்கு போகணும். இது ஒரு தியரி தான், ஆனா இதுதான் அந்த கட்சியோட மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. ஆக நம்மளோட முழு பகுப்பாயும் இந்த ஒரே ஒரு கேள்வியில வந்து நிக்குது. கட்டுக்கடங்காத இந்த உணர்ச்சியையும் மக்கள் கூட்டத்தையும் வெறும் 2 வருஷத்துல ஒரு அரசியல் வெற்றி எந்திரமா மாத்த முடியுமா? இதுதான் தவகை எதிர்கொள்ற மைய சவால். இதுக்கான பதில் தேர்தல் களத்துல தான் தெரியும். அது வரைக்கும் இந்த ஆச்சரியமான சாத்தியக்கூறுகளை பத்தி நாம சிந்திப்போம்.